கருவோம். இந்த நல்ல நேரத்திலையும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்தினுடைய 18வது நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். உண்மையாகவே அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதுவும் அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவது என்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 21 நாட்கள் மட்டுமல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். ஆமென். இந்த ஜெபம் முடிஞ்சதற்கு பிறகு இந்த 21 நாள் ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாரும் பழக்கப்படுத்தி கொள்ளணும். கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஒருவேளை களைப்பாய் உங்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரமாவது எழும்பி ஒரு 4:30 மணி இல்லை ஒரு 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப உங்கள் வேலையை பார்த்தா கூட பரவாயில்ல. அதனால் இந்த 21 நாள் முடிகிறதுலேருந்து இந்த அதிகாலை ஜெபம் என்கிறது நம்ம எல்லாருடைய பழக்கத்திற்கும் நம்ம கொண்டு வரணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போது காலையில் கொடுக்குற மன்னா எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நேரம் தாண்ட தாண்ட வெயில் அடிக்க அடிக்க அந்த மன்னா என்ன பண்ணுவோம்னா உருகி போகும். ஆண்டவர் வானத்தினுடைய மன்னாவினால இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அந்த மன்னாவுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த மன்னா வெயில் அது மேலே பட 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 அதனுடைய தன்மை அதனுடைய டேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அந்த காலையில் அந்த டைம் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது அந்த காலையில் ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்கிறது. ஆமென். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ முதலாவது தேடுகிறது அப்படின்றதுனுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாருடைய முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றது தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. அப்போது எல்லாருமே இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்கள் நிறைய பேர் கடினமாய் இந்த ஜெபத்தில் கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் கலந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நிறைய பிரயாசம், உங்களுக்கு நிறைய வேலை, நிறைய தூக்கமின்மை, நிறைய அலைச்சல், நிறைய பேர் பெரிய தூரத்தில் இருந்தெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் ஆன்லைனில் கூட நிறைய பேர் முயற்சி எடுத்து தான் அதை கலந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த காலை ஜெபம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதிகாலை ஜெபம் செய்கிறவர்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாத்தையுமே அரசாட்சி செய்வீங்க. காலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்தின் மேலேயும் கர்த்தர் ஆளுகையை கர்த்தர் தருவார். இந்த வேலை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆளுகையை தருவார். அப்போ அந்த ஆளுகையை காலையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள். அதனால் ஆண்டவரே இதை ஒரு பழக்கமாக எனக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஆனால் காலை நேரம் யாருடையது என்றால் அது கர்த்தருடையது. எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து, ராஜா இந்த 21 நாள் ஜெபம் முடிந்ததற்கு பிறகு நான் அதிகாலையில் தேடணும் சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் கரத்தை போர்த்து பிடித்திருக்கிற என் சிஸ்டர் தேடணும், எங்கள் பிரதர் தேடணும். நீங்கள் காலையில் தட்டி எழுப்பணும், காலையில் எங்களோட நீர் பேசணும் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அதை ஒரு பழக்கமாய் நான் கொண்டு வரணும். முதலாவது உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களுக்கு நீர் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் ஆசைப்படுவோம், ஆண்டவர் அதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு ஏற்பாடு செய்வார். ஆமென். இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, சில காரியத்தை நம்ம விளையாட்டாகவும் இல்லைன்னா குறைவாய் மதிப்பு போடுவதும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும். அப்படின்னா சில விஷயங்களை சீரியஸாக எடுக்காமல் சில விஷயங்களை ரொம்ப அசால்ட்டுத்தனமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுக்கிறது பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கை அவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் இழப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சில ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய சில விஷயங்களை அவன் ரொம்ப சுலபமாக எடுத்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய தோல்வியை அவன் கண்டுகொள்ளுகிறான். அப்போது நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு எதனால பாதிக்கப்படுறாங்கன்னா,
சில காரியங்களை வந்து ஒரு 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 சீரியஸ்னஸ் இல்லாம அதை விட்டுறாங்க. பொதுவாக ஒரு 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 பணத்தை குறித்து வரீங்களா, நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்து உழைக்கிறாங்க. 10 ரூபா தானே போயிடட்டும், 100 ரூபா தானே போயிடட்டும், ஒரு 1000 ரூபா தானே போயிட்டும், சரி போய் தொலையுது, அதோட போயிடுறான் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு உள்ள போயிட்டு அந்த 10 ரூபா, அந்த 100 ரூபா, அந்த 1000 ரூபா நம்மகிட்ட இல்லாத போது ஒரு மனுஷன் அந்த 1000 ரூபாவுக்காக, அந்த 10 ரூபாவுக்காக நம்மளை டார்ச்சர் பண்ணும்போது நமக்கு வரும் பாருங்க வருத்தம். அப்பதான் நம்ம நினைப்போம், சே எத்தனையோ 1000 நம்ம விட்டோமே, இன்னைக்கு இந்த ஒரு 1000க்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ 1000 விட்டோம் அப்படின்ற இடத்துல நீங்க நல்லவங்க கிடையாது. நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறது என்கிறது, அதை பெருக்குவது என்கிறது ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்னு அதை பத்திரப்படுத்துறதுன்றது அதை விட பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து தாளந்தை கொடுத்த ஆண்டவர் வந்து திரும்பி கேட்க மாட்டார்னு சொல்லாதீங்க. அதனால சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ரொம்ப சீரியஸ் இல்லாம எடுத்துடுறாங்க. சரி நாளை பார்த்துக்கலாம், நாளானை பார்த்துக்கலாம், என்ன இப்போ குறைஞ்சி போச்சு, நம்ம என்ன, சிலர் சொல்லுவாங்க நாளைக்கா செத்து போறேன், நான் இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டியது எப்படி இருக்குது, இந்த ஒரு வருஷம் சம்பாத்தியம் அப்படியே போட்டோம், அடுத்த வருஷம் சம்பாதிக்கிறத நான் பண்ணிடலாம். இப்படியே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை குறைத்து மதிப்பு போட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியாமலே போயிருச்சு. அதனால இனி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த 1 ரூபான்னா கூட என்ன இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குது. அது வேல்யூ இல்லாத இல்லை, அதுவும் கஷ்டப்பட்டு வர்றதுதான். நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறது. அதை நீங்கள் உங்களுடைய மனதினாலே, உங்களுடைய பெருமையினாலே அதை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைத்து மதிப்பு போடவே கூடாது. சிலர் வந்து தங்களுடைய அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக, தங்கள் பெரியவங்கன்றது காமிக்கிறதுக்காக, சரி சரி போப்பா பொழைச்சிட்டு போப்பா, என்னது போப்பா பொழைச்சிட்டு போப்பா, நான் அப்படியே விட்டுட்டேன் சார், நான் விட்டுட்டேன் பாஸ்டர், அப்படியே விட்டுட்டேன், நம்ம போய் என்னத்தை போய் கேட்கறது, நம்ம போய் என்னத்தை போய் செய்யறது. நான் சொல்றேன், என்ன அடுத்தவங்களுடைய பணத்தையா நீங்க போய் கேட்க போறீங்க, இல்ல அடுத்தவங்களுடைய பொருளையா நீங்க போய் கேட்க போறீங்க? இப்படி நீங்க செய்யறதற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்களாக கஷ்டப்பட்டு ஒருத்தர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய மனதில் பேசி நீங்க உதவி செய்றீங்க, அதற்கு பலன் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கும். ஆனா இந்த மாதிரி தங்களுடைய பெருமைக்காக பொழைச்சிட்டு போன்னு விட்டேன் அப்படின்னு சொல்றவருக்கு கண்டிப்பா என்ன கிடைக்காது அப்படின்னா அதற்கு பலன் இல்லை. அதனால ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் இனி நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் கவனமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் கொடுக்க எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் கவனமா இருக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எல்லா காரியத்திலையும் கவனமா இருக்கணும். ஆண்டவரே அதை ரொம்ப சீரியஸ்னஸ் இல்லாம நான் எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே அதை ஒரு பெரிய பொருட்டு இல்லாம நான் விட்டுறக்கூடாது ராஜா. அதுல கவனமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா பார்வோன் வந்து தன்னுடைய நாட்டினுடைய மொத்த பொறுப்பையும் யாருடைய கையில கொடுக்கிறாருன்னா யோசேப்பினுடைய கையில கொடுத்தாரு. இப்போ யோசேப்பினிடத்துல வந்து ஜனங்கள் ஆகாரத்துக்காக வந்து நிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், உங்களுடைய பணத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க விற்கிறோம், கம்மியான விலைக்கு விற்கிறோம், நீங்க வாங்கிக்கிங்க. அப்ப அந்த ஜனங்கள் வந்து தங்களுடைய பணத்தை கொடுத்து ஆகாரத்தை வாங்கினார்கள். இப்போ அவங்க கையில இருக்கிற பணம் முடிஞ்சு போயிருச்சு. உடனே ஐயா எங்களுக்கு பணம் முடிஞ்சு போயிருச்சு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரீயா தரல. பாருங்களேன், எல்லாமே கவர்மெண்டுடைய சொத்து தான். அந்த அந்த சாப்பாட்டையும் யாரு தான் கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஜனங்களிடத்திலிருந்து வசூல் பண்ணதான். ஜனங்கள் தங்களுடைய மிஞ்சி இருக்கிறத வசூல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சரி பரவாயில்ல, உங்களுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நிலங்களை கொடுங்க அப்படின்றாரு. அப்புறம் நிலங்கள் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நிலத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ உங்க ஆடு மாடுகளை கொடுங்க.
இப்போ எல்லாத்தையும் வாங்கினதற்கு பிற்பாடு ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இப்ப நாங்க சாப்பாடு இல்லாம செத்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க நிலம், அந்த நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு நாங்களே விதைய தந்துடுறோம். அந்த விதைய நீங்க நிலத்துல போட்டு ஒரு 6% நீங்க எடுத்துக்கங்க, மற்ற % எங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ ஆக மொத்தத்துல உனக்கு ஃப்ரீயா மட்டும் ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம எல்லாரும் யார் தெரியுமா? யோசேப்பை விட பெரிய தாராள தண்டிங்க. யாரை விட? யோசேப்பை விட. யோசேப்பு நாட்டுக்கே சோறு போட்ட ஆளு. அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு வசதி எல்லாம் யார்ட்டுமே கிடையாது. உலகத்துக்கே எல்லா தேசத்திலிருந்து அவரிடத்துல தான் வாங்கிட்டு போனாங்க. அந்த மனுஷனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஃப்ரீ மட்டும், இந்த ஃப்ரீயா கேட்டு வர்ற வேலையை மட்டும் வச்சுக்காது, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ உழைச்சிரு, உனக்கு தர்றேன், இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, சிலர் இதுல ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு தராம எல்லாம் போக மாட்டாரு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை என்ன கொடுக்கிறாராமா? திருப்பி கொடுக்கிறார். ஆனா ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எடுத்துடவே கூடாது. இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க தப்பி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மறுபடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தட்டும், மறுபடியும் அப்படின்னு செழிப்பின் காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இனியாவது நீங்க அதை பத்திரப்படுத்துங்க. நான் நம்புறேன், அதனால உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இருக்கிறதுல மிஞ்சி வர்றதை நம்ம என்ன பண்ணணுமாமா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஆனா நம்மவே கை கட்டி நிக்கிற சூழ்நிலையில நம்ம அதை பண்ணிடவே கூடாது. ஸோ இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருப்பேன். அது வாங்க வேண்டிய கடமை யாருடையது சொல்லுங்க? உங்களுடைய. சிலருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது திரும்பி என்ன பண்ணாது, திரும்பி வரவே வராது. அதான் வாங்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்காது? கொடுக்கறதுல இருக்கவே இருக்காதுங்க. வாங்கும்போது ஐயா அம்மா காலில் விழுந்து கையில் விழுந்து கெஞ்சி கர்த்தரே பேசினாரெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிலரெல்லாம் அவ்வளவு சாமானியமாக அவங்கள்ட்ட என்ன பண்ணிட முடியாது, வாங்கிடவே முடியாது. சிலருக்கு இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன், இன்னொருத்தருடைய ஒரு அடி நிலமோ ஒரு ரூபாயோ நம்மிடத்துல இருக்கவே கூடாது. அதை நீங்க ஒரு பாலிசியா வச்சுங்க. இன்னொருத்தருடைய எதுவுமே வேண்டாங்க. நமக்கு எதுக்குங்க அவங்களுடையது? நமக்கு எதுக்கு? ஆபிரகாமை மாதிரி நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னுடையது எதுவுமே வேண்டாம், கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார், என்னை கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அநேகருக்கு பிரயோஜனமா கர்த்தர் என்ன வைப்பார். ஆமென். அதனால நீங்க வாங்குற 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், கொடுக்கறது மாதிரி ஒரு வசதியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருடைய பணம் நம்மிடத்துல இருக்கிறது ஆசீர்வாதமே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதமே இல்லை, அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக் கொடுக்கணும். இன்னொருத்தருடைய பணத்துக்கு நீங்க ஆசைப்படக்கூடாதுடா, இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா. ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா 2 ஸ்கொயர் ஃபீட்டை பக்கத்துல இருந்து இழுக்கலாமான்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் 2 ஸ்கொயர் ஃபீட்டை விட்டு கட்டிடணும். எக்ஸ்ட்ரா இருந்தா கூட இருந்துட்டு போதே தவிர இழுத்து நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, ரோட்டுக்கு அந்த கரை வரைக்கும் போகலாமான்னு நினைப்போம். நமக்கு எடுக்கிறதுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா ரோடில் கொஞ்சம் நீளமாக. இப்போ சிலர்லாம் வீடு கட்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுடைய படிக்கட்டு நடு ரோடு வரைக்கும் பார்த்தீங்களா, அப்படியே சல்லுன்னு இறக்குற மாதிரி. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி நின்றுட்டுருக்கும். அப்போது அந்த மாதிரி ஆக்குபை எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம. ஆமே, அதெல்லாம் நமக்கு வளர்றதுக்கு முன்னாடி அது இருக்கும். ஆனால் வளர்ந்தது வளர வளர அது எல்லாத்துலையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேண்டாம், அதே நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் யாருக்காகவும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு தரவே மாட்டேன். ஆமேன்.
சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்த பணத்தை எல்லாம் இன்னைக்கு வச்சிருந்தா இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரராக இருந்திருப்பீங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, தகப்பனே உண்மைதான் ஆண்டவரே, ஊழியக்காரர் சொல்றது உண்மைதான் ஆண்டவரே, நான் என்னுடைய ஆசீர்வாதத்தில் கவனமா இல்லை, என்னுடைய உயர்வில் நான் கவனமா இல்லை ஆண்டவரே, நான் நிறைய விட்டுட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். ஆனா கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, மறுபடியும் ஒரு விசை என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்கள். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரை மறுபடியும் என் பிள்ளைய ஆசீர்வதியும், மறுபடியும் என் தொழிலை ஆசீர்வதியும், மறுபடியும் என்னை உறுதியாய் நிறுத்தும். அப்பொழுது நான் ஆண்டவரை வளர்ந்து பெரியவனாகி உமக்கு முன்பாக நீதியானதையே செய்வேன். இனி நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன். நீர் என்னை நம்பலாம் ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 5 பணத்துக்கு நம்புங்க, 10 பணத்துக்கு என்ன நம்புங்க ராஜா. நான் உம்முடைய கையிலே நீர் கொடுத்ததை இனி நான் ஆண்டவரை வளர்த்து தருவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய இரக்கம் செய்வாராக. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஜோஷுவாவின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. பின்பு ஜோஷுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஒரு 3 விசை இந்த வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து சொல்லலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு ஒரு மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷனாகிய மோசே ரொம்ப அழகாய் வழிநடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கையில இருந்த கோல்களினாலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். 20 லட்சம் ஜனங்களையும் ரொம்ப நேர்த்தியாய் நடத்தினார். ஆனா ஜோஷுவா தனக்கு அந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கல. ஆனா எதேர்ச்சை விதமாய் ஆண்டவர் மோசேயை எடுத்துக்கொண்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற பதவி அவருடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அப்போ ரொம்ப பயப்படுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியலையே, நம்ம இதை எப்படி செய்ய போறோம், நம்ம இந்த ஜனங்களுக்கு அழகாய் பங்கிட்டு கொடுப்போமா, இவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துல நம்மளை சேர்க்க முடியுமா அப்படின்ற பெரிய கேள்விக்குறியோட இருக்கும்போது, அந்த ஜனத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் குறைந்தவனாய் காணப்படலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஞானமே இல்லாத மனிதனாய் காணப்படலாம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 18வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சொந்தங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மிகவும் தரை குறைவாய் நினைத்த மனிதர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு நிற்கிற மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவனுக்கு யார் இருக்கிறார்கள், இந்த குடும்பத்திற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவர்களுடைய முகத்துல கூட நான் பார்க்க மாட்டேன். அவருடைய முகத்துல பார்க்கிறது எனக்கு வெட்கமா இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஒரு நாள் கர்த்தர் என்ன உயர்த்தணும், அதற்கு பிறகுதான் இந்த மனுஷனை நான் போய் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி
முன்னாடி நான் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன்னு ஒளிந்து ஒளிந்து எந்த மனுஷனுக்கு நீ போகிறாயோ, கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக. ஆமேன் சொல்லுங்கள். நான் நம்புறேன் உங்களுடைய வீட்டிலே நடக்கிற திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக. நல்ல ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஜெயத்தை, அந்த காரியத்திலே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின கர்த்தர் நம்மையும் மேன்மைப்படுத்துகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சொல்லுங்களேன், ஒரு 10 டைம் நம்பி சொல்லுங்களேன், இந்த வார்த்தை எனக்காகத்தான். நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுக்கான வார்த்தை, இது உங்களுக்கான வார்த்தை. ஆமென். நீங்க தான் இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கும் போது கலங்கி போய், ஐயோ அவங்க முன்னாடி நான் இவ்வளவு மோசமாயிட்டேனா, நான் அவங்க முன்னாடி இவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனா, அவங்க முன்னாடி எனக்காக யாருமே இல்லையா, அந்த அங்கலாய்ப்பை பார்த்துதான் கர்த்தர் இந்த 18வது நாள் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உன் இருதயம் கலங்க வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா உன்னை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனாகிய கர்த்தர். இந்த வாக்குத்தத்தம் எனக்கே உரியது. ஆமென். ஆண்டவர் நினைப்பாரையானால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா மேன்மைப்படுத்துவார். சோ ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். நீ பயப்பட வேண்டாம்ப்பா, நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். நீங்க பைபிள்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்ப்பீர்களேயானால் தாவீதை எடுத்து பார்க்க முடியும். தாவீதற்கு நிறைய சத்துருக்கள் எழும்பினார்கள். அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர். ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடியும் தாவீதை என்ன பண்ணினார்னா மேன்மையாய் வைத்தார். சவுலுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். அவன் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அவனை மேன்மையா வைத்தார். நீங்க யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசிங்க. யோசேப்பே அப்படித்தான். கர்த்தர் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை மேன்மையாய் வைத்தார். அவர்கள் எல்லாரும் அவனை ரொம்ப குறைவாய் மதிப்பு போட்டார்கள். நீ என்ன பெரிய சொப்பனக்காரனா, உன் சொப்பனம் நீ பார்த்த உடனே எல்லாரும் நடந்துருமா? அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவனை எல்லாரும் பகைத்தார்கள். அது நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா மொத்த சகோதரர்களையும் கர்த்தர் நிறுத்தி இவனை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நான் நேற்றைக்கு இரவிலிருந்தே உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது எந்தெந்த இடத்துல தலை குனிஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையா வைக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் மேன்மையா வைக்கணும். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு முழுக்க முழுக்க நீங்க அறிக்கை செய்யுங்க. நான் நம்ம ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தரால அவங்க முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஹல்லேலூயா, அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆகாதுன்ற கல்லை தான் கர்த்தர் தேடுறாரு. கர்த்தர் புறக்கணிக்கப்பட்ட கல்லை தான் தேடுறாரு. கர்த்தர் ஒதுக்கப்பட்ட கல்லை தான் தேடுறாரு. ஏன்னா அதுல தான் என்னுடைய ஆண்டவர் ரொம்ப கிரேட்டான.
உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து பெஸ்டான கல்லை தேடுறாங்க, படிச்ச கல்லை தேடுறாங்க, அழகான கல்லை தேடுறாங்க, அவங்கள தான் நாங்கள் முன்னாடி வைப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியே வித்தியாசமானவர். ஒதுக்கப்பட்டவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் தகுதி இல்லாதவர்களையும் பலன் இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டு பலத்தை சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை பெருக பண்ணுகிறார். ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் எந்த மனுஷனுக்கு முன்னாடி இவன் முன்னாடி ஒரு நாளாவது நான் தலை நிமிர்ந்து வாழ மாட்டேனா, இவன் முன்னாடி ஒரு நாளாவது கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா, இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்க மாட்டாரான்னு இந்த ஜெபத்துல யார் மனசுல நினைச்சிட்டு வந்துக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காகவே பேசுறாரு. ஜோஷுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் மேன்மைப்படுவீர்கள், மேன்மைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த அவர்கள் அப்படின்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருச்சு. அவர்கள். அப்போ ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்ப எவர்கள்? அப்ப ஆண்டவர் வந்து ஸ்பெஷலா ஒரு கூட்டத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த ஜனத்துக்கு முன்னாடி, இந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா, நான் உன்னை உயர்த்துவேன்ப்பா. இந்த நீங்கள் சாலோமனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய கையிலே அடுத்து ராஜாங்க பொறுப்பு வரும்போது அவன் ரொம்ப பயப்படுறான். எப்படி இந்த ராஜாங்கத்தை நான் நடத்துவேன், நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், எங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ராஜா, அவருக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, எனக்கு நடத்த தெரியாதே அப்படின்னு இருக்கும்போது வேதம் சொல்லுது, அந்த சின்ன சாலோமனை கர்த்தர் தெரிந்து கொண்டு சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தரே ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தி சாட்சியா நிறுத்துறாரு பாருங்க. இப்போ ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இந்த அவர்கள் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு கேரக்டரை குறித்து நான் தியானித்தேன். இன்னைக்கு அந்த ரெண்டு கேரக்டரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரெண்டு கேரக்டர்ல இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தாம போகவே மாட்டார். அந்த அவர்கள் யார் அப்படின்றதை முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சேர்த்து வாசிக்கலாமா? இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடே கூட போனார்கள். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் எடுங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது? தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் தங்களுடைய கூடாரத்திற்கு போய்விட்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் வாசிக்கலாம். 27வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 3 விதமான வசனங்களை நம்ம வாசித்தோம். முதலாவதாக என்ன வசனம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஜனங்களை ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனங்களை போய் சந்தி, அந்த ஜனங்களை போய் பாரு, அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு போறதற்கு நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு மோசே இந்த இடத்துல சொல்றாரு. ரெண்டாவது நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அங்கே யெரொபெயாம் என்கிற அந்த ராஜா தன்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யபாரம் முடிச்சிட்டு ராஜ்யபாரம் பண்ணும்போது, அப்போ அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க. வந்து இந்த உங்க அப்பா பாரமான நுகத்தை எங்க மேல வச்சாரு, நீங்க அந்த பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து தன்னோடு குழந்த வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு பெரியவர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவான். இல்ல நான் எங்க அப்பாவோட உங்களை கடினமா நடத்துவேன். அந்த அடுத்த நிமிஷத்துல ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி, தாவீதே உன் சொந்த வீட்டை நீ பார்த்துக்கோ, நாங்க எல்லாரும் திரும்பி போறோம்னு 11 கோத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ மூணாவது ஒரு இடத்துல வாசிச்சோம் நம்ம வந்து இங்க நீங்கள் வந்து 1 சாமுவேலை வாசித்தோம். இங்கே சவுலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சவுல் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அங்கீகரிக்கப்படுறான். ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும் என்ன பண்ணலையாமா, சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. அப்போ அவர்கள் அப்படின்ற அந்த லிஸ்ட்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே ஏத்துக்கவே மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து வார்த்தைகளை பேசி சிலுவையிலே மரித்ததற்கு அப்புறம் கூட இயேசுவை நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை, இயேசுவை நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. இப்போ யாரையுமே அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் முன்னாடி நிக்குது. அப்பதான் ஜோஷுவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே இவங்க கையில அற்புதம் இருக்கிறவங்களே அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க, பெரிய டேலண்ட் உள்ள ஆட்களையே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இவங்க என்ன எப்படி ஆண்டவரை ஏத்துக்குவாங்க, நான் எப்படி இவங்களை வழி நடத்துவேன்? அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்தும் போது யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையை கர்த்தரே உருவாக்குவார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பிரதர் சிஸ்டர், எங்க அன்பு தாய் தகப்பனே, ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்துல ஒன்றுமே இல்லாம இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நினைச்சு வைக்கலாம், என்ன எப்படி பாஸ்டர் ஏற்றுக்குவாங்க, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன் நான். இந்த வசனத்துல சொல்றது மாதிரி என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியே இருக்கிறாங்க. என் வார்த்தையை ஏத்துக்கிறது இல்லை, நான் ஏதோ ஒன்று பேசினா ஏத்துக்க மாட்டாங்க, என் குடும்பத்தை ஏத்துக்க மாட்டாங்க, என் பிள்ளைகளை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அந்த மேனேஜருக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த அதிகாரிக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த அம்மா அப்பாவுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அந்த திருச்சபையிலே உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத குடும்பத்திலே கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் நான் நம்புகிறேன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் இந்த ஏராளமான கூட்டம், என்னை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், ஆண்டவரே என்னை எங்கு போனாலும் அங்கீகரிக்காத கூட்டம், அவர்களுக்கு முன்பாக நீர் எங்களை சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதற்காய், நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய், நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஆமென்.